இல்லை எனக்கு புரியலை. இன்னைக்கு ஆக்சுவலாக என்ன நடந்துச்சு? விஜய் சேதுபதி ரோஸ்ட் பண்ணாரா, இல்லை ஹோஸ்ட் பண்ணாரா, இல்லை வழக்கம் போல் கண்டஸ்டன்ஸ் கிட்டேயே கேள்வியை கேட்டு பதிலை சொல்லி எபிசோடை முடிச்சிட்டாரா? எனக்கு பயங்கர கன்ஃபியூஷனாக இருக்குது. ஏன்னா இந்த சாச்சரா பொண்ணு எதுக்கு இப்படி அழுகுது? அம்மா வேணும் அப்பா வேணும்னு ஏன் அப்படி என்ன கேட்டார் விஜய் சேதுபதி? அப்படி எதுவும் கேட்ட மாதிரி எனக்கு தெரியலையே. ஒருவேளை நான் பார்க்காம விட்டேன்னா எதனா மோசமாக சாச்சரவா எதனா கேட்டாரா? மற்றவங்களை கேட்ட மாதிரி, உதாரணத்துக்கு சௌந்தர்யாவை கேட்ட மாதிரி, ஜாக்லினை கேட்ட மாதிரி, முத்துக்குமரனெல்லாம் முதல் வாரத்தில் நோஸ் கட் பண்ண மாதிரி, அருணெல்லாம் கேட்ட மாதிரி எதனா சாச்சரவை கேட்டார்? நான் அப்படி எதுவும் பார்க்கலையே. நீங்கள் எதனா அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்களேன். ஏன்னா இப்படி ஒரு அழுகை எதுக்கு? எதுக்கு? ஏமா நீ மற்றவங்க சொன்னா மட்டும், இதுக்கு முன்னாடி சொன்னதெல்லாம் மட்டும் நீ கேட்டுட்டியான்னு கேட்டதுக்கா? அடப்பாவிகளா! எப்ப யாருப்பா இது? பால் வடிக்க போற குழந்தையெல்லாம் பிக் பாஸ்குள்ள கொண்டு வந்து விட்டது. இதுக்கு இந்த பொண்ணு இப்படி அழுது டிராமா பண்ணுது. இந்த பொண்ணுகிட்ட அப்புறம் யார் என்ன பேசுவாங்க? ஒரு மெச்சூரிட்டி இல்லாத ஒரு கண்டஸ்டன்ட் நீங்க எப்படிப்பட்ட ஒரு ஷோல கொண்டு வந்து போட்டீங்க அப்படின்னா, இங்க டாஸ்க் விளையாடுவாங்கல்ல, அவங்களாம் எப்படிங்க விளையாடுவாங்க? ஐயோ இந்த பொண்ணுகிட்ட சொன்னா ஐயோ இப்போ அழுது ஊரே கூட்டிடுவா. ஆனா ஒன்று கடவுள்னு இல்லை, ஒருத்தன் இருக்கான். ஏன் தெரியுமா சொல்கிறேன்? சௌந்தர்யா பசங்களை நிற்க வச்சு ரோஸ்ட் பண்ணிட்டாங்க. உனக்கு அதுக்கு பொத்துக்கிட்டு வந்துருச்சு. ஏன்னா நீ டாஸ்க் கொடுக்கும் போதெல்லாம் உனக்கு அந்த சுய அறிவு இல்லை. ஜெஃப்ரியை 100 தடவை போட சொல்லு, அதுலேயும் ஜெஃப்ரி மேலே தப்பு இருக்கு, இருந்தாலும் நீ சொல்லும் போது உனக்கு அந்த சுய அறிவு இல்லை. சௌந்தர்யா டாஸ்க் கொடுக்கும்போது இந்த டாஸ்க் உங்களுக்கு நியாயமா தோணுதா அப்படின்னு கேட்டுட்டு ரோஸ்ட் பண்ணும்போது நீ ஒரு வார்த்தை சொன்ன தெரியுமா? நீங்க டேலண்ட் ஷோல நடிச்சீங்கல்ல, அப்ப நீங்க அழுதீங்கல்ல, அது பார்க்கும்போது நீங்க அழுவதை பார்த்தா கூட எங்களுக்கு சிரிப்பு தான் வருது அப்படின்னு சாச்சனா ஒரு வார்த்தை சொல்லியிருப்பா. இன்னைக்கு நீ அழுவதை பார்த்து ஊரே சிரிக்குது சாச்சனா. நானும் பயங்கரமான ஒரு சிரிப்பு. நீ அழுவுறத பார்க்கும்போது எங்களுக்கு சிரிப்பு தான் வருது சத்தியமா. அதில் ஒரு எந்த விதமான ஒரு ஃபீலிங்ஸோ எமோஷனோ இல்லை ஒரு பாவமோ, செம சிரிப்பு வருது. அதுல நீ அம்மா வேணும்லாம் அழுத பாரு, நான்லாம் மிரண்டுட்டேன். சேர்லேருந்து சிரிச்சு அப்படி சேர் தெரிச்சிருச்சு. அப்படிப்பட்ட ஒரு வாய் விட்டு சிரிச்சு நான் இன்னைக்கு தான் ரொம்ப நாள் கழிச்சு சிரிக்கிறேன். அந்த மாதிரியான ஒரு காமெடி பண்ணிட்டேன் தெரியுமா நீ? எல்லாரும் கேட்குறாங்க 21 வயசு பொண்ணுக்கு ஏன் இவ்வளோ ஹேட்டட்? சில பேர் கேட்குறாங்க 21 வயசு பொண்ணு ஏன் இந்த அளவுக்கு ஹேட்டடை சம்பாதிக்குது அப்படின்னா, இதுக்கு முன்னாடி இந்த ஏஜ்ல செய்யாத, இந்த ஏஜ்ல வந்த கண்டஸ்டன்ட் செய்யாததை சாச்சனா செஞ்சிருக்கா. சாப்பாட்டு விஷயத்துல நேர்மை இல்லை, ஒரு டாஸ்க்ல நேர்மை இல்லை, ஒருத்தவங்க கிட்ட கூட நேர்மை இல்லை. முத்துக்குமரன் இன்னைக்கு வேணும்னு கூப்பிடுறியே, அதே முத்துக்குமரனை பின்னாடி நேற்று நீ பேசினியே, முத்துக்குமரன் என்ன பண்ணிட்டாரு, எதுக்கு முத்துக்குமரனுக்கு யாருமே ஒஸ்ட் பர்ஃபார்மன்ஸ் சொல்லலை, பேசுனியே, பேசுறல. இதெல்லாம் தான் எங்களுக்கு பிடிக்கல. சரி ஓகே, இதை நம்ம பேசுவோம். முதல்ல எனக்கு விஜய் சேதுபதி என்ன பண்ணாருன்னு எனக்கு மிகப்பெரிய ஒரு கேள்வியா இருக்கு. எப்பயுமே அவர் ப்ரோமோ பார்த்து ஏமாறக்கூடாது. புரியுதா? உங்களுக்கு இப்பயாச்சும் புரியுதா? இந்த வெள்ளிக்கிழமை நிகழ்வுகள்னு ஒன்று போட்டாங்கல்ல, அந்த வெள்ளிக்கிழமை நிகழ்வுகள் பற்றி சில விஷயங்கள் தான் நான் பேச விரும்புகிறேன். இப்போ வர இந்த வெள்ளிக்கிழமை நிகழ்வுகள் அப்படிங்கிறதுலாம் முன்னாடி கமல்ஹாசன் இருக்கும்போதுலாம் ஒரு 1/4 மணி நேரம் போடுவான், அவ்வளோதான் இருக்கும். ஆனால் இப்போல்லாம் இந்த வெள்ளிக்கிழமை நிகழ்வுகள் 1/2 மணி நேரத்துக்கு லென்த்தன் பண்ணி போடுறாங்க. அப்படி என்ன பண்ணாங்க? மிட் நைட்லையா பிரியாணி செஞ்சதை போடல வெள்ளிக்கிழமை நிகழ்வுகளில்? உட்காந்து அந்த பாட்டில் சுற்றி விட்டு விளையாண்டதை மட்டும் போட்டிருக்கிறீங்க. அந்த 5 ஸ்டார் மேட்ரு நடக்குது. அந்த 5 ஸ்டார் மேட்டரில் கூட சாச்சனா பண்ணிச்சு பாருங்க. அவனுக்கு 32 கொடுத்துட்டீங்க, எனக்கு 27 தான் கொடுத்துருக்கீங்க, எனக்கு கொடுங்க. அதெல்லாம் போடவே இல்லையே. போட்டாங்களா? போடலன்னு தான் நினைக்கிறேன். போட்டாங்களா தெரில, நான் கவனிக்கல. போட்டிருந்தா ஓகே, சந்தோஷம், ஃபைன், சரிங்களா? அது நடக்குது அந்த 5 ஸ்டார். அதுக்கப்புறமா இந்த கார்டன் ஏரியாவில் எல்லாரும் உட்காந்து இந்த சுற்றி ஊட்டி விளையாடுறது, அதில் கூட சாச்சனா பேசின ஒரு பாயிண்ட் கட் ஆயிடுச்சு. நான் அதை நாளைக்கு நான் ஒரு வீடியோவில் பேசுகிறேன்னு சொல்லியிருந்தேன். பேசுவோம், திருப்பி பேசுவோம். இதில் நான் அதை மென்ஷன் பண்ணுறேன். இதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா மாமா வேலையெல்லாம் நடந்துச்சு, நிறைய மாமா வேலைகள் நடந்துச்சு. யாருக்கு? தர்ஷிகாவுக்கும் விஷாலுக்கும் நடுவில். எனக்கு ஒன்றுமே புரியல, இவங்க சீரியஸாக பண்ணுறாங்களா அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. ஏன்னா அந்த கேமில் விஷாலுக்கு உனக்கு பிடிச்ச பொண்ணு யாருன்னு கேட்டால் தர்ஷிகான்னு பேரை சொல்கிறான். உனக்கு பிடிச்ச பையன்கிட்ட போய் நீ கை கொடு, கண்ணத்தை தட்டுனா இது போய் விஷாலுடைய கண்ணத்தை தட்டுது. அதில் எனக்கு அன்ஷிதா கேட்டது பிடிச்சிருந்தது. எனக்கு ஒரு டிசப்பாயின்மெண்ட் இதில் என்னன்னா, பவித்ரா மேலே மிகப்பெரிய டிசப்பாயின்மெண்ட். ஏன்னா ராணவ் அவங்க கேட்குறாங்க, என்ன கேட்குறாங்க, ஒரு பொண்ணு வேணான்னு சொல்லியும் நீ போய் பின்னாடி டார்ச்சர் பண்ணுறியே, இது உனக்கு நீ கண்டென்ட்டுக்காக பண்ணுறியா அப்படின்னும் போது, ஆமாம்
நீ கண்டென்ட்டுக்காக பண்ணுறன்றது பவித்ராவுக்கு தெரியுமான்னு கேட்கும்போது ஆமாம் தெரியும், நாங்கள் பேசி வச்சு தான் பண்ணுறோம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு ராணவ். அதுக்கு முன்னாடியே போய் பவித்ரா கிட்ட பேசுகிறாரு, அதுக்கப்புறமா பவித்ரா கிட்ட பேசுகிறாரு. ராணவ் கேட்குறாரு, நான் இந்த மாதிரி பண்ணுறது உங்களுக்கு எதனா ஹர்ட் ஆகுதா, தப்பாக தெரியுதா, நான் சும்மா ஃபண்ணுக்கு தான் பண்ணுறேன், அது உங்களுக்கு எதனா பிரச்சனையான்னு கேட்கும்போது ஒரு பொண்ணுக்கு அது பிரச்சனையாக இருந்தால் என்ன பண்ணணும்? ஆமாம் எனக்கு அது பிரச்சனையாக இருக்குது, எனக்கு பிடிக்கல, எனக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லைன்னு சொல்லணும். ஆனால் அந்த பொண்ணு எனக்கு அப்படிலாம் எதுவும் இல்லை, எனக்கு வந்து நான் ஃபன்னாக தான் பார்க்குறேன், நீங்கள் ஃபன்னாக பண்ணுற வரைக்கும் எனக்கு ஓகே தான். என்ன இது என்ன பதில்? இல்லை லவ் உங்களுக்கு ஃபன்னா? லவ் கண்டென்ட் கொடுக்கறது ஃபன்னா? ஃபண்ணுக்காக பண்ணுவீங்களா? ஏன் பவித்ரா நீங்கள் நல்லா தானே இருக்கீங்க, நல்லா தானே கேம் நல்லா தானே போயிட்டுருக்கு, ஒன்றும் பிரச்சனை இல்லையே, ஏன் அப்புறம் இது எதுக்கு? அவாய்ட் பண்ண வேண்டியதானே. நீங்கள் அவனையும் அவாய்ட் பண்ண மாட்டீங்க, ஆனால் அந்த வீட்டுக்குள்ளே அதை வச்சு யாராச்சும் கலாச்சாங்களோ அவங்கள நீங்கள் திட்டுவீங்க. அது எந்த விதத்தில் நியாயம்? இப்போ இவங்களை கம்பேர் பண்ணும்போது தர்ஷிகா விஷாலும் எவ்வளோ மேல், ஏன்னா அவங்க எல்லாருக்கும் தெரிஞ்சு அவங்க வந்து அந்த ஸ்டாண்டில் நிற்கிறாங்க. ஆமாம் எனக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்குது அப்படின்னு விஷாலும், ஆமாம் எனக்கும் இன்ட்ரெஸ்ட் இருக்குன்னு சொல்லிட்டு தர்ஷிகாவும். இத்தனைக்கும் விஷால் வந்து சின்ன பையனா, தர்ஷிகாவோட 2 வயசு சின்ன பையனா. ஓகே நம்ம ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லை, காலம் அப்படி. அவங்க வந்து நிற்கிறாங்கல்ல, அந்த மாதிரி நீங்கள் இல்லையே. அடுத்தவங்க யாராச்சும் கிண்டல் பண்ணாங்கன்னா இவங்க 2 பேர் சிரிச்சுக்கிட்டு வெக்கப்பட்டுட்டு கடந்து போகிறாங்க. நீங்கள் அவங்க கிட்ட சண்டைக்கு போகிறீங்க, என் பேர் யூஸ் பண்ணாதீங்க. ஆனால் இங்கே அவன் ராணுவம் வந்து பேசும்போது எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லைன்றீங்க. புரியல, நாங்கள் என்ன முட்டா எதனா வானாங்க உங்களுக்கு வந்து சப்போர்ட் பண்ணி அந்த பையனை திட்டி அந்த பையனுக்கு ஒரு ஃபேன்ஸ் ஒரு கட்சி ரீதியாக ஒரு சப்போர்ட் வந்து அவங்க கிட்டலாம் நாங்கள் பேச்சு வாங்கி கேள்வி வாங்கி அந்த மாதிரி எதனா நினச்சிட்டிங்களா? அதில் எது இதில் விளையாடுறதுன்ற விவஸ்தையே இல்லை. சரி இது நடக்குது. அதுக்கப்புறமா விஜய் சேதுபதி வர, அவர் வந்து இன்னைக்கு எபிசோடு ஒரு 1.5 மணி நேரம் நடந்திருக்குமா, ஒரு அரை மணி நேரம் வெள்ளிக்கிழமை நிகழ்வுகள் போச்சு. ஒரு 3/4 மணி நேரம் அவர் என்ன தெரியுமா பேசினாரு? நான் கூட ப்ரோமோ பார்த்துட்டு இந்த வாரத்தில் நடந்த டாஸ்க்கு, அதில் நடந்த பிரச்சனை, ஒரு டாஸ்க்காக விளையாடல. ஏன்னா அவர் ப்ரோமோவில் அதை தான் பேசியிருந்தாரு. 2 நாளாக பிரிஞ்சு தான் அந்த 2 நாட்டுக்கு ஒரு டாஸ்க் வச்சாங்க. அந்த டாஸ்கில் வந்து அவங்க எப்படி விளையாண்டாங்க அதை வந்து நம்ம பேசுவோம்னு சொல்லிட்டு தான் பேசினார். அதெல்லாம் பேசுவாருன்னு பார்த்தா சம்மந்தமே இல்லாமல் அந்த ஃபர்ஸ்ட் ப்ரோமோ இல்லை செகண்ட் ப்ரோமோவில் நீங்கள் பார்த்தீங்கல்ல, 7 சீசனுக்கும் 8வது சீசனுக்கும் என்ன வித்தியாசம் நீங்கள் எப்படி பார்க்குறீங்கன்ட்டு அந்த மேட்ரு மட்டுமே 3/4 மணி நேரம் போச்சு. எனக்கு என்ன புரியல அப்படின்னா, விஜய் சேதுபதி அவர்கள் ஒரு பாயிண்ட்டை பேசுறாரு அப்படின்னா அந்த பாயிண்ட்ல ஸ்டாண்டா நிக்காம அவங்க கிட்ட கருத்து கேட்கிறாரு. இந்த மாதிரி வந்து நீங்க அப்படி சொன்னீங்களா, அப்படி அவர் சொன்னாரா அப்படின்னு கேட்கிறாரு. ஆமா சொன்னாருன்னா அப்படியே பேக் அடிச்சிடுறாரு. அதே மாதிரி சாச்சனா ஜெஃப்ரி கிட்ட நான் அந்த இடத்துல சாரி கேட்டேன்னு சொல்றாங்க. அது இவருக்கு தெரியல, இவர் பார்க்கலன்னு நினைக்கிறேன், இவருக்கு தெரியல. எத்தனை பேர் இதை கவனிச்சிங்க? ஆடியன்ஸ் கிட்ட கேட்டு அதை கன்ஃபார்ம் பண்றாரு. ஆடியன்ஸ்ல இருந்து என்ன சொல்றாங்க? இல்ல அவங்க சாரி கேட்கல அப்படின்றத சொல்றாங்க. அதனால அதை அப்படியே பேசாம அதுல இருந்து கேப்டன்ஷிப்பை பத்தி பேசுறதுக்கு ஜம்ப் ஆயிட்டார். ஒருவேளை இல்ல அவங்க சாரி கேட்டாங்கன்னு யாராவது சொல்லியிருந்தா இந்நேரத்துக்கு ஜெஃப்ரி வாங்கியிருப்பான். 3/4 மணி நேரம் இந்த சீசன் 7 பத்தி வந்து சீசன் 7 வரைக்கும் எப்படி இருந்துச்சு, 8வது சீசன் எப்படி இருக்கு, ஒருத்தரும் ஒன்று சொல்றாங்க. அவங்களுக்கு புரியல. அதுக்குள்ள எல்லா மக்களையும் வந்து எல்லாருக்கும் கைட்டத்துக்குன்னு சொல்லி இவர் வந்து ஒரு செட்டப் பண்ணிட்டாரு. எல்லாரும் கிளாப்ஸ் பண்றாங்க. ஸோ இத்தனை சீசன்ல இருந்தது இங்கே ஏன் இல்லை, இங்கே என்ன சுவாரஸ்யமா இருக்கு? நீங்க டிப்ளமேட்டிக்கா இருக்கிறீங்களே, மற்றவங்களை கேட்குறீங்களா டிப்ளமேட்டிக்கா இருக்காதீங்கன்னு சொல்லிட்டு. இவ்வளவு நேரம் ஒரு பேச்சை வளர்க்கணுமா? கமல் சாராச்சும் ஒரு விஷயத்த வளர்ப்பாரு, கடைசியில் எண்டிங்கை கொடுத்துருவாரு, அவர் சொல்ல வந்ததை சொல்லிடுவாரு. ஆனால் நீங்க ஒரு கொஸ்டினை கேட்டுடுறீங்க, அந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் எல்லாருமே பண்றாங்க, அவ்வளோதான் முடிஞ்சு. உங்களோட ஜட்ஜ்மெண்ட் அதுதான் நாங்கள் கேட்குறோம். இங்கே ஹோஸ்டிங்னா அதானே, ஒரு விஷயத்தை எடுத்து நீங்க பேசுறீங்க, அட்ரஸ் பண்றீங்க, கேட்குறீங்க. ஓகே 7 சீசன்ல இருந்ததுக்கும் இந்த சீசன்ல இருக்கிறதுக்கும் என்ன வித்தியாசமா நீங்க பாக்குறீங்க அப்படின்றத நீங்க கேட்குறீங்க. அவங்க பதில் சொல்றாங்க. கடைசியா கன்க்ளூஷன் ஒன்று இருக்குல்ல, கன்க்ளூஷனே இல்லாம முடிச்சா கிளைமேக்ஸே இல்லாத ஒரு படத்தை பார்த்துட்டு வந்த மாதிரி இருக்கு எங்களுக்கு. அப்படி உங்க படம் வந்து இருந்தா நீங்க ஒத்துப்பீங்களா? கிளைமேக்ஸே இல்லாம ஒரு படத்துல நடிக்க நீங்க ஒத்துப்பீங்களா? ஒத்துக்க மாட்டீங்கல்ல. ஏன்னா அது உங்களுடைய ஆக்டிங் கரியரை பாதிக்கும். இங்கே நீங்கள் சம்பளம் வாங்குறீங்கல்ல, இங்கே ஏன் நீங்கள் வந்து ஒரு கன்க்ளூஷனோட முடிக்க மாட்டீங்க? இப்போ நீங்கள் இதுக்கு சம்பளம் வாங்குறீங்க, அதுக்கு நியாயமாக நேர்மையாக இருக்கணும்ல. இது உங்களுடைய இந்த கெரியரை பாதிக்குதுல்ல, இது இங்கே மட்டுமே நிற்குமா? உங்கள் ஆக்டிங் கெரியர் வரைக்கும் வரும்ல. கமல் சார் அதை தான் ஃபேஸ் பண்ணார் ஒரு வருஷத்துக்கு. ரஞ்சித் கமல் சாரோட அவரை வந்து சேர்த்து வச்சு பேசினோடனே இவருக்கு பயங்கரமாக அவருக்கே தெரியுது. அவர் வந்து சொல்கிறார், ஐயோ அவர் பெரிய ஆள், நிச்சயமாக அவர் பெரிய ஆள் தான், எங்களுக்கு இப்போதான் அவருடைய அருமையே புரியுது. என்னதான் அவர் வந்து ஒரு ஷோல வந்து ஒரு மாதிரி வளவலன்னு பேசினாலும் கன்க்ளூஷன் கொடுத்துருவாரு, நீ பண்ணது தப்பு, நீ பண்ணது சரி. அப்படி கூட சாச்சனா கிட்ட சொல்லல, அதுக்கே இந்த பொண்ணு இந்த அழுகுது, அப்பா நீ பண்ணது தப்பு, இல்ல ஜெஃப்ரி கிட்ட சாரி கேளு, அப்படி இப்படின்னு ஏதாவது சொல்லியிருந்தா அவ்வளவுதான் போல இருக்கே. ரொம்ப ரொம்ப இது என்னத்தை சொல்றது, இது இப்படியே போயிட்டு இருந்தா என்னதான் நாளைக்கு வந்து கேட்பாரா,
ஷோ எப்படி போச்சு, இந்த டாஸ்கில் என்ன நடந்துச்சுன்றதை கேட்பாரா, பார்ப்போம். கேட்குறாரான்றதை பார்ப்போம். எனக்கு என்ன புரியல அப்படின்னா, இது வந்து 7 எபிசோடில் 7 சீசன் எப்படி போச்சு, 8வது சீசன் எப்படி போச்சுன்னு சொல்லிட்டு கேட்குறீங்க. அதை முடிச்சுட்டு ஒரு லிங்கே இல்லாமல் பனிஷ்மெண்ட்டுக்குள்ளே போகிறீங்க. இந்த கோடு மேட்ரு, இந்த கோடு மேட்ரிலேருந்து மஞ்சரி கிட்ட வந்து அங்கேருந்து சாச்சனா கிட்ட போய் சாச்சனா தப்பு பண்ணிட்டான். தப்பு பண்ண சாச்சனாவை ஏன் வந்து அவரை ஹேண்டில் பண்ண விதத்தை நீங்கள் பார்த்தீங்களே. அந்த பொண்ணு சின்ன பொண்ணு, நம்ம அவ்வளோ ஹாஷாக பேசக்கூடாதுன்னு இவரை நினச்சிக்கலாம். இல்லை தெரிஞ்ச பொண்ணு அப்படி பேசக்கூடாதுன்னு நினச்சிக்கலாம். எல்லாரும் சம்மந்தம் தானே இங்கே. அப்போ ஒரே மாதிரி தானே எல்லாருமே கையாளணும். நீங்கள் மற்றவங்க கிட்ட ஒரு மாதிரி டோனில் பேசுகிறீங்க. அந்த டோன் சாச்சனா கிட்ட ஏன் வரல? ஒன்றுமே கேட்கல. அவர் சாச்சனாவை ரோஸ்ட் பண்ணாரா, எதனா கேட்டாரா? ஒன்றுமே கேட்கல. முதல்ல மஞ்சரியை வந்து கேட்குறாங்க. முத்துக்குமரனுக்கு அந்த பனிஷ்மெண்ட் கொடுத்தாங்களே, அந்த பர்ஃபி, அந்த மேட்ரு வந்து வருது. என்னுடைய கருத்து அதில் என்ன அப்படின்னா, இந்த இடத்துல கேர்ள்ஸ் இருக்கும்போது ஒரு டாஸ்க் அவங்களால பண்ண முடியாதுன்னும் போது அவங்க ஒத்துக்கிறாங்க. என்னால் இது முடியாது, பண்ண முடியாது, எனக்கு வேற எதனா கொடுங்க, நான் முடிஞ்சா பண்ணுறேன்னு சொல்லி கேட்டு வாங்கி பண்ணுறாங்க. பாய்ஸ் அதை எந்த இடத்துலையுமே செய்ய மாட்டுறாங்க. ஏன்னா ஆனந்தி சொன்னது 100% சரியான ஒரு விடை. மேல் ஈகோ அந்த இடத்துல இடிக்குது. ஒரு பொண்ணு ஒரு டாஸ்க்கை கொடுத்து அது செய்ய முடியாதுன்னு நான் சொல்லிட்டேன்னா அது என்னோட கெத்தை குறைச்சிருவாங்க. இதுதான் உண்மை. எத்தனை பேர் என்னதான் நீங்க உருட்டினாலும் அடிப்படையில் இதுதான் உண்மை. எனக்கே தெரியுதுங்க. அதை பார்க்கும்போது நான் அந்த இடத்துல இருந்தாலும் அதான் பண்ணுவேன். ஒரு பொண்ணு ஒரு விஷயத்த சொல்லி அதை செய்ய முடியலன்னா அந்த பொண்ணுக்கு முன்னாடி எனக்கு அசிங்கமா இருக்கும். அதுக்கு நான் இடம் கொடுக்கக்கூடாது. அப்படித்தான் நானே நினைப்பேன். அது ஒத்துக்கிறதுல என்ன இருக்கு? மேல் ஈகோ, ஆமா ஈகோ எங்களால் ஒத்துக்க முடியல சொல்லிட்டு போங்க. முத்துக்குமரனுக்கு கொடுக்குறாங்க. இப்போ நான் என்ன கேட்குறேன்னா, முத்துக்குமரனை வந்து ஒரு அசிஸ்ட் பண்ணி பார்த்துட்டு சௌந்தர்யா கிட்ட சொல்லிட்டு போகிறாங்க, முத்துக்குமரன் நாங்கள் இருக்காது. அப்பயே ஏன் அந்த வாய் வரல? இல்லை மஞ்சரி, நீங்கள் தான் கொடுக்குறீங்க, நீங்கள் இருக்கணும், நீங்கள் இருந்தால் தான் நான் செய்வேன், நீங்கள் கூட இருந்து பாருங்க நான் செய்கிறேன். சௌந்தர்யா இருக்கும்போது என்னால் செய்ய முடியாதுன்றத சொல்லலை. அவர் அதை பண்ணதுக்கான காரணமே அது வந்து ஒரு பிரச்சனையாக மாறும். வீக்கெண்டில் ஒரு கேள்வி வரும், அதை தனக்கு சாதகமாக தன்னுடைய டீமுக்கு சாதகமாக மாற்றணுன்றதுக்காகத்தான். இது விஜய் சேதுபதி அவர்களுக்கு தெரில. ஒன்னொன்னா கேட்டு கேட்டு கன்ஃபார்ம் பண்றாரு. ஒரு சின்ன பிட்டு மட்டும் தான் அவர் பாக்குறாரு போல, அதுக்குள்ள என்ன நடந்துச்சுன்றது அவருக்கு தெரியல. எல்லாருக்கிட்ட கேட்டு கன்ஃபார்ம் பண்றாரு. இந்த விஷயம் வரும்போது முத்துக்குமரனுக்கு வந்து சொல்றாங்க, சௌந்தர்யா கேட்கறாங்க, நான் வந்து போதும், உங்களால முடிஞ்ச அளவுக்கு பண்ணுங்க, நான் சொல்லிட்டேன். அவங்க ஒரு செட்டு தான் என்கிட்ட பண்ண சொன்னாங்க, உங்ககிட்ட சும்மா சொன்னாங்கன்றது சொல்லிட்டேன். அவர் அப்பயே நிப்பாட்டி இருக்கணும். ஆனா அவர் நிப்பாட்டாம வாண்டடா இது ஒரு பிரச்சனை பண்ணுன்றதுக்காக தான் பண்ணார். இதே கருத்தை பெண்கள் எல்லாருமே சொன்னாங்க. ஆனால் மஞ்சரி கொடுத்த இந்த டாஸ்க்ல எங்களுக்கு உடன்பாடு இல்லை, பட் இதை வந்து அவர் வேணும்னு பண்ணாருன்றத சொல்றாங்க. அடுத்து ஜெஃப்ரி ஏந்திராப்ல. ஜெஃப்ரி எந்திரிச்சு சாச்சனா கொடுத்த அந்த 100 சிட்டப்ஸை பத்தி பேசுறாப்புல. சாச்சனா கொடுத்த அந்த 100 சிட்டப்ஸ் வந்து ரொம்ப ஹார்ஷான ஒரு விஷயம். பர்சனலாக தான் அவங்க பண்ணாங்க. முழுக்க முழுக்க தவறு இருக்கு, நான் ஒத்துக்கிறேன். ஆனாலும் அங்கே ஒரு விஷயத்த என்ன பார்க்கணும்னா, ஜெஃப்ரி அதை பண்ணதுக்கான காரணமும் இது வீக்கெண்டில் ஒரு பிரச்சனை. ஏன்னா ஜெஃப்ரி ஒரு ஸ்போர்ட்ஸ்மேன்றதுனால தெரியும், 100 தோப்புக்காரணம் போட்டால் நமக்கு லெக் பெயின் வரும், மசில்ஸ் பிடிக்கும், அது நம்ம கஷ்டமா இருக்கும்னு அவருக்கு தெரியும். இருந்தாலும் ஏன் பண்ணாரு? அது ஒரு பிரச்சனையா மாறணுன்றதுக்காக தான். ஆண்களுடைய நோக்கம் என்னன்னா, கேர்ள்ஸ் வந்து கொஞ்சம் ஸ்ட்ராங்கா ஒரு உடம்ப வருத்துற மாதிரியான ஒரு டாஸ்க் கொடுத்தாங்கன்னா அதை பண்ணிடணும். அதுல ஒரு பிரச்சனை நமக்கு ஏற்படும்ல, அதை வச்சு நம்ம ஒரு விஷயத்தை கிரியேட் பண்ணணுன்றதுக்காக தான் பண்றாங்க. அதான் ஈகோ. இப்போ ஒருவேளை ஜெஃப்ரி என்ன நினைச்சிருக்கலாம்னா, 100 என்னால் பண்ண முடியாது, கம்மியாக கொடுங்கன்னு சொல்லியிருந்தா சாச்சனா ஒருவேளை அந்த இடத்துல, என்ன நீ ஒரு ஸ்போர்ட்ஸ்மேனாக இருக்க, உன்னால் ஒரு 100 தோப்புக்காரன் போட முடியாதா அப்படி எதனா கேட்டுருவாங்களோ, நம்ம தன்மானத்துக்கு ஒரு இழுக்கு வந்துருமோன்னு சொல்லிட்டு இவங்க பண்ணவும் செஞ்சிடறாங்க. அது வந்து வீக்கெண்டில் ஒரு பிரச்சனையாகவும் மாறுது. சாச்சனா கொடுத்ததும் தப்பு, ஜெஃப்ரி அதை ஒத்துக்கிட்டு பண்ணதும் தப்பு. இதில் விஜய் சேதுபதி அவரோட ரோல் என்னன்னா, சாச்சனா நீ பண்ணது தப்புன்றதை அவர் சொல்லலை. அவர் என்ன சொல்லிட்டு போயிட்டாரு, மற்றவங்க அந்த பொண்ணு சொல்லுது, சார் யாருமே என்கிட்ட அந்த டைமில் சொல்லலை, நீ பண்ணுறது தப்பு, அந்த மாதிரி பண்ணாதன்றத சொல்லலை, சொல்லி முடித்த பிறகு தான் சார் எல்லாரும் வந்து தப்புன்றத சொன்னாங்க. அப்படின்னும் போது அந்த இடத்துல சொல்லியிருந்தா நீ கேட்டிருப்பியா? ஆமாம் நான் கேட்டிருப்பேன். இதுக்கு முன்னாடி அவங்க எவ்வளோ விஷயங்கள் சொன்னாங்களே, நீ கேட்டியா அப்படின்றத மட்டும் தாங்க அந்த மனுஷன் கேட்டார். அதுக்கெல்லாம் நாங்கள் கொதிச்சு போயிருக்கோம். அவ்வளோதானா, இவ்வளோதானே அவங்க டக்கு அப்படின்ற மாதிரி நாங்கள் கொதிச்சு போயிருக்கோம். ஆனால் இதுக்கு அந்த பொண்ணு அழுதால, ஓ மை காட், சீரியஸா பால்வாடி குழந்தை மாதிரி இருக்குது. பாத்ரூம்ல போய் அவ்வளோ நேரம் அழுவுது. பொண்ணுங்கெல்லாம் வந்து அதுதான் தப்பு. போய் இந்த மாதிரி நீங்க கன்சோல் பண்றதுதான் தப்பு. இவங்க போய் கன்சோல் பண்ண போக என்ன ஆயிடுச்சுன்னா, அந்த பொண்ணு இன்னும் அழ ஆரம்பிச்சிருச்சு. ஜாக்லின்ல இருந்து எல்லாரும் எவ்வளோ வந்து
ஒரு லெவலுக்கு மேலே அந்த அழுகை எங்கே போகுதுன்னா, கேர்ள்ஸ் வந்து அவங்க பெட்ரூமில் கூப்பிட்டு உட்கார வச்சிருக்காங்க. இந்த பொண்ணு முத்துக்குமரனை கூப்பிடுது, எனக்கு முத்தண்ணா வேணும்னு சொல்லிட்டு. முத்துக்குமரன் வந்தாலும் முத்துக்குமரனை கட்டி பிடிச்சிட்டு அழுவுது, விஷாலை கட்டி பிடிச்சிட்டு அழுவுது. ஜெஃப்ரி வந்து சமாதானம் பண்ணுறான், அருண் வராப்புல, இவர் ரஞ்சித் வராப்புல, அம்மா வேணும்னு சொல்லிட்டு அழுவுதுங்க இந்த பொண்ணு. என்னமோ அந்த பொண்ணை போட்டு வறுத்தெடுத்த மாதிரி. அப்போனா சௌந்தர்யா எப்படி அழுகணும், ஜாக்லின்லாம் எப்படி அழுகணும், அருண்லாம் ரொம்ப ரொம்ப அழுகணும் அருண்லாம். ஏன்னா அருண்லாம் பேசவே விடலை. விஜய் சேதுபதி எனக்கு தெரிஞ்சு எதை மட்டும் பார்த்துருக்கிறாரு, அவர் இப்போதான் இதையே நீங்கள் கண்டுபிடிக்கிறீங்களான்ற மாதிரி. இப்போதான் அவருக்கு என்ன தெரிஞ்சிருக்கு, நான் உங்களை பேச விடாம கட் பண்ணுறேன்னு என்ன சொல்கிறாங்க, என்னை திட்டுறாங்க அப்படிங்கிறத இப்போதான் அவர் தெரிஞ்சிருக்கிறார். இனிமேல எத்தனை எபிசோடு கழிச்சு நம்ம ஹோஸ்டிங் மக்களுக்கு பிடிக்கல, நீங்க ரொம்ப பயாஸ்டா இருக்கிறீங்க, ரொம்ப பாரபட்சம் பாக்குறீங்க, கமல் சார் உங்களோட 100 மடங்கு மேலு, உங்களை சுத்தமா மக்களுக்கு பிடிக்கல, வெறுக்கிறாங்க அப்படின்றத என்னைக்கு இவர் தெரிஞ்சுப்பாரு? அதுக்குள்ள இன்னொரு சீசன் வரணும் போல இருக்கே. போன சீசன்ல மக்கள் நம்மளை எப்படி விமர்சனம் பண்ணாங்க, அப்பதான் அவருக்கு தெரிய வரும் போல. இவர் சொல்ற இந்த பேச விட மாட்டாங்க அப்படின்ற ஒரு விமர்சனம் இல்ல, அது 2வது வார விமர்சனம். அது இப்போதான் 7 வாரம் கழிச்சு பாக்குறாரு. இது எங்க போய் சொல்றது இந்த கொடுமையை? இவ்வளவுதான் நீங்க பாத்தீங்க, வேற எதுவுமே நீங்க பார்க்கல. கண்டஸ்டன்ஸ் கிட்ட நீங்க கேக்குறீங்கல்ல, 7 சீசன்ல இருந்தது எப்படி இருந்துச்சு, இப்ப எப்படி இருக்கு அப்படின்றத நக்கலா கேக்குறீங்கல்ல. 7 சீசன்ல கமல் சாரை பத்தி நீங்க புகழ்ந்து பேசுறது தப்பு இல்ல, அவரோட ஹோஸ்டிங்ல கொஞ்சம் ஒரு கால்வாசியாச்சும் எடுத்து நீங்க பண்ணீங்கன்னா நல்லா இருக்கும்ல. அவர் எப்படி பண்ணியிருக்காரு, 7 சீசனா ஹோஸ்டிங் எப்படி இருந்துச்சு, வீக்கெண்ட் எபிசோட் எப்படி இருந்துச்சு, இந்த வீக்கெண்ட் எபிசோட்லாம் எப்படி இருக்கு, அதை நீங்க வந்து பார்த்தா நல்லா இருக்கும்னு நான் நினைக்கிறேன். பாருங்களேன், எவ்வளோ தாண்டி அந்த பேச விட மாட்டாருன்ற விஷயத்தை தாண்டி எவ்வளோ விமர்சனங்களை சேதுபதி சார் மேல நம்ம வச்சிருக்கோம். அதை பார்க்கல, இப்போதான் முதல் விமர்சனத்தை பார்க்குறாப்புல. இதுக்கப்புறம் அவர் வந்து எங்க இருந்து மற்றதை பார்த்து அதை சரி பண்ணி ஒரு ஹோஸ்ட் பண்ணி ஷோ சுவாரஸ்யமா போய் ஐயோ 105 நாள் பத்தாது. இதுக்கு மொதல் கம்ப்ளைண்ட்டை வந்து ரெகக்னைஸ் பண்றதுக்கு தெரிஞ்சுக்கிறதுக்கு 50 நாள் போயிருச்சு. அப்ப இப்ப இருக்கிற விமர்சனத்தை தெரிஞ்சுக்கிறதுக்கு இன்னொரு 50 நாள் போயிருமே. அப்ப தெரிஞ்சாங்க, தெரியலனா என்ன? தெரியாததுனால தான் இன்னைக்கும் இதே மாதிரியான ஒரு ஹோஸ்டிங்க பண்ணியிருக்காரு. நியாயமா சொல்லுங்க, நல்லாவா இருந்துச்சு? சீரியஸா நல்லாவா இருந்துச்சு? அவர் பேசுனது ஒரே விஷயம் தான். ஒன்று சாச்சனா கிட்ட அந்த ஒரு விஷயம், அந்த பொண்ணு அழும்போது இவரும் அப்படியே ஒரு மாதிரி ஸ்தம்பிச்சுட்டு போயிட்டாரு. விஜய் சேதுபதி கிட்ட பேசும்போது அந்த பொண்ணு அழுகுது, இவர் ஃபீல் பண்றாரு இங்க இருந்து, என்னங்க நடக்குது? சீரியஸா ஏதோ படம் பார்க்குற மாதிரி இருக்குங்க எங்களுக்கு. மகாராஜா படத்துல இந்த ஸ்கூல் பிரின்சிபல் ஒருத்தர் வந்து சாச்சனாவை திட்டிடுவார்ல, தப்பு பண்ணான்னு சொல்றாரு. அப்போ இவர் போயிட்டு ஒரு கட்டையை பிடிச்சிட்டு, சார் என் பொண்ணுகிட்ட சாரி கேளுங்க சார், அப்போ ஒரு ஆக்ட் பண்ணுவார் பாருங்க. அந்த மாதிரி தான் இருக்குது எனக்கு பார்க்குறதுக்கு. இந்த பொண்ணு அழுவுறதும் அவர் வந்து ஃபீல் பண்ணுறதும். ஆனால் ஒன்று சௌந்தர்யா அழும்போது சிரிப்பாக இருக்குன்னு நீ சொன்னல, அது என்றைக்குமே மறக்க மாட்டாங்க, யாருமே மறக்க மாட்டாங்க. இதுதான் எமோஷன்ஸில் விளையாடக்கூடாது சௌந்தர்யா, அடுத்தவங்களுடைய எமோஷன்ஸில் விளையாடக்கூடாதுன்றதை இனிமேலாச்சும் இந்த பொண்ணு புரிஞ்சுக்கணும். இந்த பொண்ணு அழுது அப்படியே அதை எப்படி அந்த அந்த மேட்ரு அப்படியே டைவெர்ட் பண்ணுது. அப்படியே எல்லாருக்கும் அந்த பொண்ணு மேலே ஒரு விதமான ஒரு சிம்பத்தி வந்துருச்சு. ஏன்னா யாரெல்லாம் சாச்சனாவுடைய டாஸ்க் வந்து எங்களுக்கு பிடிக்கலன்னு சொன்னாங்களோ, இந்த பொண்ணு அழுத பிறகு எல்லாரும் எப்படி பேசிக்க ஆரம்பிச்சாங்கன்னா அவங்களுக்குள்ளே சண்டை, கேர்ள்ஸ் டீமுக்குள்ளே சண்டை. ஒரு பாதி செட்டு தனியாக பெரியுது. சௌந்தர்யா தனி, மற்றவங்களா தனி. சௌந்தர்யா கிட்ட சண்டைக்கு போறாங்க. சௌந்தர்யா என்ன பண்றாங்க, ஜெஃப்ரி மேல தப்பே இல்லை, இவேதுக்கு அந்த மாதிரி டாஸ்க் கொடுக்குறான்னு சொல்லிட்டு சௌந்தர்யா ஜெஃப்ரிக்கு முட்டு கொடுக்க எல்லாரும் எப்படி திரும்பிட்டாங்கன்னா, பவித்ரா, ஆனந்தி அவங்கள என்ன கேட்க ஆரம்பிச்சிட்டாங்கன்னா, ஜெஃப்ரியால அதை பண்ண முடியாதுன்னா அங்கேயே சொல்ல வேண்டியதானே, ஏன் அவன் சொல்லலை, எதுக்காக அவன் பண்ணான், அவன் பண்ணிட்டு இந்த மாதிரிலாம் பேசுறது வந்து எந்த விதத்தில் நியாயம் அப்படின்னு பேச ஆரம்பிச்சிட்டாங்க. இவங்களுக்குள்ள ஒரு சண்டை. எவ்வளவு நேக்கா அந்த பொண்ணு அழுது அந்த ஸ்கிரிப்டே ஒட்டமொத்தமா மாத்திருச்சு பாருங்க, சீனியே மாத்திருச்சு. என் மேல தப்பு இல்லை, சரி நான் சொன்னா அவர் எதையும் பண்ணாரு. இதுல உச்சகட்டமா போயிட்டு சாச்சனா சாரி கேட்டாங்களா இல்லையான்ற ஒரு டிபேட்குள்ள போயிட்டாரு. யார், நம்ம விஜய் சேதுபதி. ரஞ்சித் ஒரு கேம் ஆடினாரு பாருங்க. ஆமா சார், சாச்சனா சாரி கேட்டாங்க சார், ஜெஃப்ரி போட்டு செஞ்சு விட்டான், முக பண்ணி விட்டான். அவருக்கு மற்ற நேரங்கள்லாம் பேசுறது எதுவுமே புரிய மாட்டேங்குது, சாரி கேட்டது மட்டும் அவருக்கு எப்படி சார் புரிஞ்சதுன்னு கேட்டு மொக்கே ஆயிடுச்சு. மஞ்சரி கிட்ட கேட்குறாங்க, மஞ்சரி இல்லை அவன் சாரிலாம் கேட்கலன்னு மஞ்சரியும் சொல்லிட்டாங்க. ஸோ ரஞ்சிதா என்ன பண்ணுறதுனே தெரில, அவருக்கு என்ன பேசுறதுன்னு தெரில, ஏதோ ஒன்று பேசணும்னு பேசி விட்டுறாரு. ஸோ அந்த ஃபுட்டேஜும் இருக்கு. சாச்சனா வந்து ஜெஃப்ரி கிட்ட சாரி கேட்டாளா அப்படின்றதுக்கான ஃபுட்டேஜும் இருக்கு. சாரிலாம் கேட்கல, அவள் அவ்வளவு திமுறா தெனாவிட்டா, நான் வேணும்னே தான் பண்ணேன்னு சொல்லிட்டு ரஞ்சித் கிட்ட சொல்லியிருப்பா, சாரிலாம் கேட்டிருக்க மாட்டா. ரஞ்சித் ஏன் இந்த உருட்டாருன்னு தெரில. இறுதியா அவர் வந்து சில விஷயங்கள்லாம் என்னால் பேச முடியல போதும் அப்படின்ட்டு போறார். ராணவெல்லாம் கேட்டார்,
ராணவெல்லாம் கேட்டார். ராணவ கொஞ்சம் ரோஸ்ட் பண்ணார், அதெல்லாம் நடந்துச்சு. ராணவ என்ன கேட்டார் அப்படின்னா, அந்த டாஸ்கில் மஞ்சரி அவர்கள் வந்து ராணவ வந்து டார்கெட் பண்ணாங்க அப்படின்ற ஒரு விஷயத்த ராணவ சொல்லியிருப்பார். அதுக்கு ராணவ வந்து போட்டு பொழந்து எடுத்தாப்புல, நீங்கள் உங்களுக்கு கொடுத்த டாஸ்க்கை சரியாக பண்ணலை, அதுக்கு அவங்க கேட்குறாங்கிற போது நீங்கள் அதுக்கான ரெஸ்பான்சிபிலிட்டி உங்கள் மேலே தப்பு இருக்குல்ல அப்படின்னும் போது ராணவ வந்து இல்லை சார் அப்படி சார் எப்படி சார் சொல்லும்போது அவனை கொஞ்சம் ரோஸ்ட் பண்ணார். அதைத்தான் நாங்கள் சாச்சனா கிட்ட எதிர்பார்க்குறோம். ஆனால் அந்த பொண்ணுகிட்ட பேசவே முடியாது போல இருக்கு, அப்படி அழுவுது. யாருன்னா அம்மா வேணும்னு சொல்லி அழுவாங்களா? எவ்வளோ எமோஷன்ஸ் இருக்கட்டும். 21 வயசு பொண்ணு தானே, உன்னை விட வயசு கம்மியான பெண்கள் இங்கே வந்துட்டு போயிருக்காங்களா இல்லையா? உங்கள் யாஷிகா ஆனந்த் பயங்கர போல்டான ஒரு பொண்ணாக வந்து விளையாட்டு போனாங்க சீசன் 2ல். அவங்க கால் தூசு ஒரு 18 வயசு யாஷிகா ஆனந்த் வந்து சீசன் 2க்கு வரும்போது. ஜனனி சீசன் 6ல் 18 வயசு. ஜோவிகா 18 வயசு. 18 வயசு அந்த பொண்ணுக்கு 18 வயசே ஆகலை, அதுக்குள்ளே உள்ள அமிச்சிட்டாங்க. மைனர்னு சொல்லி நம்ம பேசிட்டு இருந்தோம். உனக்கு 21 வயசு, நீ என்ன குழந்தை மாதிரி உன்னை காட்டிக்கிறியா? அழுவுறது சகிக்கலை. அழுவும் போது அந்த குரல் கீச்சு குரல் சகிக்கலை. சீரியஸாக ஒருத்தவங்க அழும்போது நமக்கு வந்து ஒரு ஃபீல் வரணும், ஒரு எமோஷன் வரணும். சௌந்தர்யா அழும்போது எங்களுக்கு கஷ்டமாக தான் இருக்குது, நீ அழும்போது எங்களுக்கு சிரிப்பாக இருக்குது. ஆனால் நீ சொல்கிறாங்க சௌந்தர்யா அழும்போது எனக்கு சிரிப்பு தான் வருதுன்னு. ஆனால் ஒன்றுங்க, சௌந்தர்யா மூஞ்சிக்கு நேரம் இப்படி பேசுறதுக்கான தைரியம் சாச்சனாக இருக்காங்க, மற்றவங்க யாருக்குமே அந்த மாதிரி இல்லை. இன்க்ளூடிங் விஜய் விஷால் பின்னாடி பேசுகிறாங்க, இன்க்ளூடிங் முத்துக்குமரன் பூசி மொழுப்புறாப்புல. சௌந்தர்யா கிட்ட எதனா ஒரு நெகட்டிவ் சொல்லணும்னா பூசி மொழுப்புறாப்புல. சௌந்தர்யா அந்த ரோஸ்ட் பண்ண பிறகுதான் இவங்களுக்குலாம் தைரியமே வந்துச்சு. சாச்சனாவுக்கு எப்பயுமே சௌந்தர்யா மேலே வன்மம் இருக்குது, அதை அப்பப்போ காட்டிடுவாங்க, அது வேற கதை. ஆக மொத்தத்தில் இன்னைக்கு ரோஸ்ட்டும் நடக்கல, ஓஸ்ட்டும் நடக்கல. ஆஸ் யூஷுவல் அவங்க ஆடியன்ஸ் கிட்ட வந்து கேள்வி கேட்டாப்புல, அங்கே உள்ள கண்டஸ்டன்ஸ் கிட்ட ஒரு கேள்வியை கேட்டு ஒருத்தரையும் பேச வச்சாப்புல, அவ்வளோதான். எனக்கு தெரிஞ்சு பேசுறதுக்கு ட்ரைனிங் கொடுக்குறாருன்னு நினைக்கிறேன். கன்க்ளூஷனே இல்லாமல் ஒரு எண்டு கார்டு இல்லை, கிளைமேக்ஸ் இல்லை, தலையும் புரியாமல் வாலும் புரியாமல் நாங்கள் என்னத்தை பேசுறது? இப்போ இதில் யார் சரின்றாரு, யாரை தப்புன்றாரு? அட்வைஸாக தான் கொடுத்துக்கிட்டு இருக்காரு. ஸ்டாண்ட் இவர் எடுக்க மாட்டுறாரு. பா நீ சொன்னது தப்புப்பா, நீ பண்ண தப்பு, நீ சரியா பண்ண அப்படின்ற ஸ்டாண்ட் இவர்கிட்ட வரல. இப்படி போனால் எங்கேருந்து ஷோ போவோம்? கண்டஸ்டண்ட்டை நீங்கள் கேட்டு என்ன புரிஞ்சுக்கணும்? முதல்ல நீங்களும் கொஞ்சம் அப்கிரேட் ஆகுங்க. ஸோ நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? இன்னைக்கு நடந்த ஹோஸ்டிங் உங்களுக்கு சாட்டிஸ்ஃபைடா? எனக்கு சத்தியமாக இல்லை. ப்ரோமோ பார்த்து மீண்டும் நம்ம ஏமாந்துருக்கோம் அப்படிங்கிறது தான் உண்மை. எனக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இல்லை. சாச்சனா ஒன்றுமே கேட்கலங்க. அந்த பொண்ணு தாங்க அழுவுது, ஒன்றுமே கேட்கலங்க. சொன்னா மட்டும் நீ கேட்டிருப்பியா அப்படின்ற ஒரு வார்த்தை தாங்க. அதில் என்னங்க இருக்கு அழுவுறதுக்கு? அவங்க அப்பா திட்டாராமா, அந்த அம்மா பொறுத்த வரைக்கும் அவங்க அப்பா கோபப்பட்டாரா, கேள்வி கேட்டாராமா. ஒரு விஷயத்துக்கு எதிர்த்து கேள்வி கேட்டதுக்கே இந்த கூச்சல் குழப்பம் அப்படி என்றால் வரக்கூடிய வாரங்கள். ஆனா ஒண்ணு, இந்த பொண்ணை எவிக்ட் பண்ணாம இந்த பொண்ணை வீட்டுக்குள்ள வச்சு செய்யணும்ன்றத முடிவு பண்ணிட்டாங்க விஜய் டிவி. நல்லா தெரியும் ஜூலிக்கு என்ன பேர் கிடைச்சதோ அதை விட கேவலமான பேர் தான் சாச்சனாவுக்கு கிடைக்கும். இது விஜய் டிவிக்கு தெரியும், எண்டமாலுக்கு தெரியும். தெரிஞ்சே தான் இந்த பொண்ணை வச்சிருக்கிறாங்க. ஏன்னா இவங்களுடைய டிஆர்பிக்காக அந்த பொண்ணை பலி கொடுக்கணுன்றதுல டிசைட் பண்ணிட்டாங்க. அந்த பொண்ணுக்கு ஒரு லைஃப் இருக்கு, அந்த பொண்ணை அனுப்பணும், அந்த பொண்ணு வெளியில போய் எதனா ஒன்று பண்ணட்டும்ன்ற ஒரு எண்ணம் இவங்களுக்கு இல்லை. இவங்க இந்த ஷோக்காக இந்த பொண்ணை பலி கொடுக்க தயாரா இருக்காங்க. இனிமேல் அடுத்த வாரங்களை பாருங்க, இந்த பொண்ணுடைய ஆட்டம் இன்னும் அதிகமாக தான் இருக்கும். அடுத்த வாரமும் திருப்பி நாமினேஷன் வரும், இந்த பொண்ணு நாமினேஷனுக்கு வரும். அடுத்த வாரமும் அனுப்ப மாட்டாங்க. ஏன்னா அடுத்து ஆட்கள் இருக்காங்க, தர்ஷிகா இருக்காங்க, ஆனந்தி இருக்காங்க, ஃப்ரீ டாஸ்க் வரைக்கும் இந்த பொண்ணு இருக்கும்னு நினைக்கிறேன். நிச்சயமா இருக்கும். போன வாட்டி அதான் ஜோவிகாக ட்ரை பண்ணாங்க, முடியல. ரொம்ப ட்ரை பண்ணாங்க, முடியல. நிச்சயமா இந்த சீசன்ல சாச்சனா நீங்க எழுதி வச்சுக்கோங்க, ஃப்ரீ டாஸ்க் வரைக்கும் சாச்சனா இருப்பா. நான் அப்படிதான் நினைக்கிறேன். போற பக்கம் பார்த்தா அப்படிதான் இருக்கு. ஏன்னா எவிக்ட் ஆக வேண்டிய ஒரு பொண்ணை காப்பாத்துறாங்க அப்படின்னா நீங்க புரிஞ்சுக்கணும். மாயா வந்து எத்தனையோ வாட்டி எவிக்ட் ஆகும் போது மாயாவை காப்பாத்துனாங்க. ஏன் காப்பாத்துனாங்க? ஃப்ரீ டாஸ்க்குக்காக. பூர்ணிமாக்கு அதான் நடந்துச்சு, நிக்சனுக்கு அதான் நடந்துச்சு. நாமினேஷனையே தள்ளி வச்சாங்க, ரத்து பண்ணாங்க. நிக்சன் வந்து எவிக்ட் ஆகிற அன்னைக்கு. அதே தான் இப்போ சாச்சனாவுக்கு நடக்குது. ஃப்ரீ டாஸ்க் வரைக்கும் சாச்சனா வந்து இருப்பா, நிச்சயமா இருப்பா. நீங்க என்ன நினைக்கிறீங்க? உங்களோட கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸ்ல போஸ்ட் பண்ணுங்க. அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் அரவிந்தன்.